தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 15வது வாக்கியம், உங்கள் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். தெய்வம் சொல்கிற வார்த்தை, அடுத்தவனை குற்றப்படுத்தாதே, மற்றவர்கள் முன்னிலையில் வைத்து கொச்சையாக பேசாதே. அவன் தவறு செய்கிறான் என்று அறிந்திருந்தால் தனிமையில் இது அவனுக்கு எடுத்து சொல். இது எங்கே ஆரம்பம்? குடும்பத்தில். அப்போ பிள்ளைகள் தவறு செய்கிறார் என்றால் அந்த மகன் மகள் இருந்தால் போதும் சரி, கூட பிறந்தவர்கள் சகோதரன் சகோதரி இருந்தாலும் சரி, அவர்கள் முன்னிலையில் அல்லாமல் தனிமையில் பெற்றோர்கள் அவனை அழைத்து கொண்டு, மகனை இப்படி செய்யாதே, இதோ உன் அப்பா வேதனைப்படுகிறார், உன் அம்மா வேதனைப்படுகிறார்கள், இதோ உன் அண்ணன் இப்படி வேதனைப்படுகிறான், உன் கூட பிறந்த வேதனைப்படுகிறான், தனிமையில் எடுத்து சொல்லுங்கள். அப்போ குடும்பத்தில் அந்த பழக்கத்தை ஏற்படுகின்ற போது அவனை சமுதாயத்தில் நாம் தனிமைப்படுத்தி அவனை செய்கிற குற்றங்களெல்லாம் நாம் திருத்த முடியும். மாறாக குடும்பத்துக்குள்ளேயே குடும்ப அங்கத்திற்குள்ள முன்னிலை வைத்துக்கொண்டு அவனை கொச்சைப்படுத்துகிற பொழுதோ அல்லது அவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற சமயத்திலோ அங்கு வெறுப்பு வைராக்கியம் கடந்து வரும். ஆகவே குடும்பத்திலிருந்து ஆரம்பமாகட்டும். தவறு செய்கிற சமயத்தில் தனிமையில் அவனை எடுத்து செல்வதற்கான பார்ப்போம். அப்போது உறவு தொடரும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, ஒரு நபர் தவறு செய்கிற போது திருத்துகின்ற மனநிலை எங்களுக்கு தருகின்றீர். அந்த உரிமையும் அதிகாரம் தந்திருக்கின்றீர். அந்த திருத்துகின்ற அந்த உரிமையும் அதிகாரம் பெற்ற நாங்கள் அதுக்கேற்றபடி செயல்பட கிருபை தந்திரலும். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு கொச்சைப்படுத்தாமல் இழிவுபடுத்தாமல் அவர்களை திருத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.